பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 38 நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையின் அழைப்பு. அதுலேயே பார்த்தீங்கன்னா, எதுக்காக தேவன் சபையை தெரிந்து கொள்ளணும். நம்ம போன பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, சபை என்றால் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எவ்வாறு சபையின் அழைப்பு யார் கிறிஸ்தவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் யார் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் சொல்லி அந்த பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார் சொல்றதையும், அவர் தேவனுடைய வலது பஸ்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சங்கீதம் 110:1 படி அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் உயர்த்தினார் சொல்றதையும் விசுவாசிக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவர்களாக இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இது புறஜாதி மக்களுக்கு. அதே நேரத்தில் இது யூதர்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை அவங்க இயேசு தான் மெஸ்ஸியா சொல்லியும் விசுவாசிக்கணும் சொல்லி நம்ம வசனம் மூலமாக நம்ம பார்த்தோம் டே 37. ஓகேவா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, யார் இந்த புரிதலோடு இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லி பார்த்தோம். ஓகே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று தங்கள் வாயினால் அறிக்கை என்னும் தேவன் அவரை 3ஆம் நாள் உயர்த்தினார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார். அதே நேரத்தில் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி அவருடைய வலது பஸ்தில் உட்கார வச்சிருக்கிறார் ஆண்டவராக. ஓகே, சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் மெசியா என்று இஸ்ரேல் மக்கள் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா இவர் தான் சொல்லி அவங்க விசுவாசிக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னதுன்னா, சபையை தேவன் எதுக்காக அழைக்கணும், சபையோட தெரிந்து கொள்ளுதல்னா என்னது. ஓகே, வெறும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு போயிட்டு வர்றது தான் சபையா, ஏன்னா தேவன்கிட்ட வேண்டுதல் சொல்லி, தேவனே எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது சரி பண்ணித்தாங்க, எனக்கு குடும்ப சூழ்நிலை நல்லபடியாக வரணும், நான் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழணும் சொல்கிறதா தேவனுடைய திட்டமா? இந்த உலகத்தின்படி நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ்கிறது தான் சபையின் அழைப்பா? இல்லைன்னா என்னது சபையின் அழைப்பு? எதுக்காக தேவன் சபை சொல்கிற ஒரு பர்டிகுலர் கூட்டத்தை அவர் தெரிந்து கொள்கிறார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிந்து கொள்ளுதலே என்னது சொல்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இன்ட்ரடக்ஷனாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம போன பாடத்தோட ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். எதுனா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 8:6. நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்? ஒன்றான மெய் தேவனாகிய யாவே தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிகிறதே நித்திய ஜீவன். அப்புறம் 2 பேர் தனித்தனி ஆட்கள் சொல்லி போகிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க, 6ஆம் வசனம் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறது. நம்மளுக்கு ஒரே கர்த்தர் உண்டு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒரே தேவன் உண்டு, அதே நேரத்தில் இங்க என்ன இருக்கு, ஒரே கர்த்தர் உண்டு சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சங்கீதம் 110:1 அதுபடி நம்ம என்ன பார்த்தோம், நம்மளுடைய தேவன் யாரு? யாவே தேவன். ஓகே, LORD லார்ட், யாவே தேவன். ஓகே, அதுதான் இஸ்ரேல் மக்களுடைய தேவன் சொல்லி பார்க்குறோம். அவங்கள தொழுது கொள்கிற தேவன் யாவே தேவன் சொல்லி பார்க்குறோம். த ப்ராப்பர் காட் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, ப்ராப்பர் நேம் காட் ஆஃப் இஸ்ரேல். செட் டு மை லார்ட், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் சொல்கிறதா யாரு? இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பஸ்ஸில் இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ காட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் யாவே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்குறோம். இதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து உயர்த்தினார் சொல்லி பார்க்குறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கு. அவள் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன், இந்த யாவே தேவன் தான் பிதா சொல்லி பார்க்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ பிதாவாகிய தேவன் அவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஃப்ரம் ஹூம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கட்டணும்னா அது காசு கொடுத்தவர் யாரு? ஒரு 50 லட்சமோ ஒரு 40 லட்சமோ கொடுத்து பில்டிங் கட்ட சொல்றது யாரு? அந்த ஓனர். ஓகே, ஃப்ரம் ஹூம் திங்ஸ் கேம் சொல்லும்போது பிதாவாகிய தேவன் மூலமாக தான் எல்லாமே உருவாக்கப்பட்டு சொல்லி பார்க்குறோம். ஃபார் ஹூம் வி லிவ், அவருக்காக நம்ம என்ன பண்ணுறோமா, வாழ்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சது யார் மூலமாக சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமா. ஓகேவா? த்ரூ ஹூம், அதனால தான் அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்று, அவர் மூலமாய்
நாமும் உண்டாயிருக்கிறோம், நாமும் வாழ்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ். இதை தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியும், கிறிஸ்தவர்களாகி இருக்க முடியும் சொல்கிறதுக்கு நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம். அதே போல் இங்கேயே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா? அதே நேரத்தில் நம்ம போன பாடத்தில் நம்ம என்ன வர பார்த்தோம்னா, சபையின் அழைப்பு எப்போ தொடங்குச்சு, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் எப்போ அந்த ஆவியினால் அவங்க வந்து ஞானஸ்தானம் பெறமேது என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்க சபையுடைய அழைப்புக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்கன்னு சொல்லி போகிறோம். ஓகே, அதுதான் வந்து 120 பேர் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகுறாங்க பெந்தைக்கோஸ்தே நாளில். பின்பு பேதுருவுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் கொண்ட 3000 பேர் வராங்க. அப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து இந்த அழைப்பு வந்து போகுது சொல்லி போகிறோம். ஆனால் இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது முதலாவது யூத மக்களுக்கு தான் என்ன இருக்கு, இந்த அழைப்பு வந்து போகுது. ஓகே, யூதர்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் அழைப்பு வந்து போகுது சொல்லி போகிறோம். அது பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த சபை அழைப்புக்காக தான் தேவன் ஆரம்பத்திலேருந்தே வந்து ஏகப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் திட்டங்களை வந்து நியமிச்சார் சொல்லி போகிறோம். வேணா படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 10, 11, 12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எந்த ரட்சிப்பு? இந்த சுவிசேஷம் ஓகே மூலமா சபை என் ரட்சிப்பு. ஓகே, சபை சொல்ற பர்டிகுலர் பீப்புள் கேதரிங் அதை குறித்து கருத்தாய் ஆராய்ச்சி பார்த்தாங்கன்னா, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். யார் ஆராய்ச்சி பண்ணாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசிகள். ஓகே, பழைய ஏற்பாடு இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாழ்ந்த தானியலா இருக்கட்டும், நெகேமியா இருக்கட்டும், எரேமியாவா இருக்கட்டும், இல்லைனா எசேக்கியலாக இருக்கட்டும், எல்லாம் வந்து யோவேலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள். அவங்க என்ன பண்ணாங்களாம், எந்த காலத்தை குறித்து பேசுகிறாங்க சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது தங்கள் நிமித்தம் அல்ல, அவங்க காலத்தை குறித்து சொல்ல வரல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஓகே, நமது நிமித்தமே சொல்லும்போது என்னது, இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தெழுந்த பிறகு பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் வர அந்த மகிமையின் காலத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு சொல்லி யாருக்கு தெரிஞ்சது, அங்க இருக்கிற பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு தெரிஞ்சுதான் நம்மதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி யார் சொன்னதாம், யோவேல் சொன்னாராம். படிங்க, அப்போஸ்தலர் 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறியது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஓகே, இந்த காரியங்கள் இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறுது? பேதுரு சொல்றாரு, இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல நிறைவேறியது, யோவேலால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறியது சொல்லிட்டு யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு. ஓகே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லும்போது அங்க பெந்தைக்கோஸ்தே நாள்ல சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் 1 பேதுருல நம்ம படிக்கும்போது தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்தார்கள் எந்த காலத்தை குறித்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நீங்க கீழே அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா, தாவீதா இருக்கட்டும், அவரும் ஒரு தீர்க்கதரிசி. ஓகேவா? அவரும் யாரை பத்தி சாட்சி கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து பத்தியும் இயேசு கிறிஸ்துக்கு பின்பு வரும் மகிமையை பத்தி என்ன பண்றாங்க, சாட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அதுதான் நம்ம வந்து சங்கீதம் 110:1 இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8-11 இருக்கட்டும். ஏன்னா நீதிமானின் அழிவை காண ஒட்டீர். ஓகே, பரிசுத்தவானுடைய என்னது பிரேதத்தை வந்து அழியாதபடிக்கு காத்துக்கொள்வீர் சொல்ற அந்த வசனத்திலாம் என்ன பண்றோம், சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம வந்து படிக்கிறோம். 8 இல்ல 16ஆம் அதிகாரத்திலேருந்து 16ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லியிருக்காங்க. எதை பற்றி? வரப்புற மகிமை பற்றி பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன மகிமை, என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம்,
தேவன் இந்த சபைகளுக்கு கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு வரப்போற மகிமை, ஓகே, இந்த பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம் இருக்கிற நாள்ல இருந்து ஆரம்பிக்கிற அந்த சபையின் அழைப்பின் மகிமை என்னதென்று யார் உத்து நோக்க ஆசையா இருந்தாங்களா? ஈவன் தேவதூதர்களே உத்து நோக்க ஆசையா இருந்தாங்களா? அப்படியே படிச்சிருங்க 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கொண்டு இவைகள் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? சுவிசேஷம் பரவ ஆரம்பியது. எருசலேம் முதலாவது, பின்பு யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் போய் எனக்கு போய் சாட்சியா இருக்குன்னு சொல்லி சீஷருக்கு சொன்ன மாதிரி சுவிசேஷமா என்ன பண்ணப்படுது? இந்த சபையின் அழைப்பு அநேக மக்களுக்கு வந்து சொல்லப்பட்டு வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படியே படிங்க. அந்த இதிலே உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இதை உற்று பார்க்க என்ன நடக்குதுப்பா இங்க சொல்லி உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையா இருக்கிறார்களாம். ஓகே, இந்த சபையின் அழைப்பின் காரியங்களை பார்க்கறதுக்காக நாட் ஜஸ்ட் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணதில்ல, தேவதூதர்கள் கூட என்ன பண்றாங்களா? இதை உற்று நோக்கு பார்க்க ஆசையா இருக்காங்களா? ஓகே, இந்த சபையின் அழைப்பு. அப்போ இது எவ்வளவு பெரிய மிக பயங்கர விசேஷமான ஒரு அழைப்பு சொல்றது இது தெரியுது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு அழைப்பு இங்கே சபையாகிய அந்த பெந்தைக்கோஸ்து நாளுக்கு அப்புறம், பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்து தொடங்கின மக்களுக்கு கொடுக்கப்படுறதா இருக்கு சொல்லி போகிறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட யோவானை பத்தி சொல்லுவாங்க, ஸ்திரீகள்ல பிறந்ததுலே யோவானை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஓகே, எங்க இருக்குன்னா வசனம் வந்து மத்தேயு 11 இருக்கு நினைக்கிறேன். மத்தேயு 11 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இதோட அர்த்தம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. என்னதுன்னா, யோவான் ஸ்நானகர் என்ன ஆயிட்டாரு? அவர் சிறையில அடைக்கப்பட்டாங்க. அவர் அதே நேரத்துல ஏரோது மூலமா என்ன பண்ணப்பட்டாரு? அவர் சிறை செய்தல் பண்ணப்பட்டார். ஆனா இந்த அருள், சபையின் அழைப்பின் அருள் வந்து எப்ப கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பெந்தைக்கோஸ்து நாள்ல கொடுக்கப்பட்டது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகர் இல்லை. ஓகே, ஸ்திரீகள்ல பிறந்ததுலே வந்து பாத்தீங்கன்னா யோவானை போல பெரியவர் யாரும் இல்லை. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா அது பிறக்குமேதே அவருக்கு என்ன இருந்தது? பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்தார் சொல்லி பாக்குறோம். அது கூட பாத்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஓகே 15ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். எல்லாரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்ப பரிசுத்தாவியில் நிரப்பப்படுறாங்க? அவங்க ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், இல்லைன்னா சீஷர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இல்ல பெந்தைக்கோஸ்துனால பரிசுத்தாவியில நிரப்பப்படுறாங்க. இல்லைன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தாவீதை வந்து ராஜாவா இருக்கும்போது அபிஷேகம் பண்றாரு, சவுல அபிஷேகம் பண்றாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பரிசுத்தாவி பெற்று என்ன பண்றாங்க? அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து அவங்க வந்து பரிசுத்தாவி பெறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இவர் குழந்தையா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருக்கும்போதே என்ன பண்றாராம்? பரிசுத்தாவியால் நிரம்பினவரா இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்ப ஸ்திரீகள்ல பிறந்ததுலயே யோவானை காட்டிலும் பெரியவர் யாருமே இருக்க முடியாது. ஓகே, ஏன்னா தேவன் டைரக்டா என்ன பண்றாரு? பரிசுத்தாவியை அவர் வயிற்றிலே கொடுத்திருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அம்மா மேரி வரும்போது என்ன பண்றாரு? உள்ள இருக்கிற வயிற்றுல இருக்கிற இந்த யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாங்க? குதிக்கிறாங்க சொல்லிட்டு எலிசபெத் வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அவங்களுடைய அம்மா. ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். அதே நேரத்துல பரலோக ராஜ்யத்தில் சிறியவனும் யோவானை காட்டிலும் பெரியவன் எனப்படுவான்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா சிறியவன் சொல்றது யாரு? அப்போ இந்த சபையின் அழைப்புல இருக்கிற யாராவது ஒருத்தங்க சபையின் அழைப்புல வெற்றி பெற்றவங்களா சிறியவனா கூட போனாலும் அவங்க கண்டிப்பா யோவானை காட்டிலும் பெரியவனா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா?
இதுதான் நம்ம இங்க சொல்ற இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அப்போ சபையின் அழைப்போட முக்கியத்துவத்தை நம்ம வந்து இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தேவன் என்ன பண்ணாருன்னா, இந்த சபையின் அழைப்புக்கு அழைக்கும் போது முதலாவது இஸ்ரேல் மக்களை தான் வந்து தெரிந்து கொண்டார். ஓகே, இஸ்ரேல் மக்கள் மூலமா தான் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து நிச்சயம் கொண்டிருந்தார் சொல்லி பார்க்குறோம். ஆனா அவருடைய மறைபொருள்ல இல்லைன்னா அவருடைய இருதயத்துல என்ன இருந்தது, பிரஜாதி மக்களும் வரணும்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஆனா இது வந்து வெளிப்படவில்லை, யாருக்குமே இந்த ரகசியம் வந்து தெரிய வரல சொல்லி பார்க்குறோம். யாருன்னா புரஜாதி மக்களும் வந்து இந்த சபையில் அழைப்பில் இருப்பாங்க சொல்றது தெரியாது. நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒன்லி ஃபார் இஸ்ரேல் மக்கள் மட்டும் தான் இருந்தாங்க இருக்கிற மாதிரி தெரியும். அப்படிதான் போயிட்டு இருந்தது சொல்லி பார்க்குறோம். அதனால இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருன்னா, காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்கு வந்தே நன்றி, கானானிய ஸ்திரீயாகிய உனக்கு வரல சொல்லிட்டு அந்த கானானிய ஸ்திரீ கிட்ட வந்து சொல்றாரு. ஓகேவா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா சொல்லி எல்லாம் கேட்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதான் படிக்கலாம் நம்ம வந்து சில வசனங்களை. ஆதியாகமம் ஜெனிசஸ் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஜெனிசஸ் 12. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னுள் ஆசீர்வதிக்கப்படும். ஓகே, உன் மூலமா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி 6ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். ஓகே, அடுத்த வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஓகே, அங்க ட்ரீ ஆஃப் மோரேப் அட் ஷெஹீம் சொல்ற ஒரு இடத்துக்கு வராரு. அப்போ அங்க வந்து இது வந்து கானானியர்கள் இருந்த இடமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த நான் வந்து உன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. சந்ததி சொல்லும்போது டு யுவர் ஆஃப்ஸ்பிரிங், உன்னுடைய ஆஃப்ஸ்பிரிங் சொல்லும்போது அதை அநேகர் சொல்லாத பிடிக்க அது என்னது, டு யுவர் சீடு, உன்னுடைய வித்துக்கு சீடு ஒரு ஆளு. இதை பத்தி தான் நம்ம கலாத்தியர்ல நம்ம படிக்க போறோம். இந்த சீடு இல்லைன்னா இந்த வித்து, சந்ததி ஆகிய அந்த வித்து யாரு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு, முன் சந்ததிக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் காட் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் சந்ததியை வந்து ஆபிரகாம் மூலமா தெரிந்து கொள்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்போ உலகத்துல இருக்கிற ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும், ஏகப்பட்ட உலகத்தின் மக்கள் இருந்தாலும், ஸ்பெசிஃபிக்கா காட் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா படிங்க, உபாகமம், டியூட்ரானமி. அவருடைய சொந்த சம்பத்தை என்ன பண்றாரு, தேவன் தெரிந்து கொள்றாரு. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் பூமியில ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, அதுல உன்னைய மட்டும் என்ன பண்ணாரா, ஸ்பெஷலா தேவன் தெரிந்து கொண்டாராம். சரி, எதுக்காக தேவன் வந்து இவங்களை மட்டும் ஸ்பெஷலா தெரிந்து கொள்ளணும்? ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? ஏதாவது வந்து அவங்க ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்களா, அதனால தேவன் தெரிந்து கொண்டாரா சொல்லி பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் படிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். அப்ப தேவனோட செலக்ஷன் எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, சகல ஜனங்களிலும் நீங்க நிறைய பேர் இருந்ததுனால கிடையாது, நீங்க கொஞ்சமா இருந்ததுனாலதான். அப்போ ஒண்ணுமே இல்லாத ஆட்களை வச்சுதான் என்ன பண்றாரு, தேவன் வந்து தெரிந்து கொள்கிறார் சொல்லி பாக்குறோம். அதே போலதான் இதுல இருந்து ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, அந்த ஜனங்களை எல்லாரையுமே தேவன் என்ன பண்ணல, சூஸ் பண்ணல. ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களையும் வந்து தேவன் வந்து தெரிந்து கொள்ளல. ஓகே, அவரோட சொந்த ஜனமா என்ன பண்றாரு, ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆகிய இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் வந்து என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. அது மூலமா என்ன பண்றாரு சொல்றாராம், உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், ஆசீர்வதிக்கப்படுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவான். அப்ப அந்த ஒரு சந்ததியா தேவன் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல வந்து இஸ்ரவேல் சொல்ற அந்த கூட்டத்தாரை வந்து தெரிந்து கொள்றாரு சொல்லி போகிறோம். எப்படி தெரிந்து கொள்றாரு,
அவங்க நிறைய இருந்ததுனால கிடையாது, அவங்க கொஞ்சம் பேரா இருந்ததுனால தேவன் என்ன பண்றாரு, ஒண்ணுமே இல்லாத விட்டு அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க, ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சிருப்பாங்க. ஓகே, எத்தனையோ ஜனங்கள் எகிப்து தேசமே என்ன பண்றது, அதுல இருந்து முந்தி இருந்த அந்த வம்சமே வந்து இப்ப இல்ல. ஓகே, அதே மாதிரி மேதோ பெர்ஷியா அந்த பழைய வம்சமே எதுவுமே இல்லை சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆனா பாருங்க, இந்நாள் வரைக்கும் இஸ்ரேல் தேசம் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அது நடக்குது சொல்லி பார்க்குறோம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, நீங்க கொஞ்சமா இருந்ததுனால உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. இதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சி. நம்ம கண் முன்னாடி இருக்கிற இஸ்ரேல் நாடே வந்து நம்ம கண் முன்னாடி வந்து ஒரு பெரிய சாட்சியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களுக்கும், தேவனுடைய ப்ராமிசஸ்க்கும், தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனங்களுக்கும் வந்து சாட்சியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு சந்ததியை, ஒரு ஜனக்கூட்டத்தை சூஸ் பண்ணி அவர்கள் மூலமா என்ன பண்றான், உலகத்தின் மக்களை எல்லாருமே ஆசீர்வதிக்க போறாங்க. ஓகே, பிளஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி பிளஸ் பண்றதுக்காக தேவன் என்ன பண்றாரு, ஒரு கூட்டத்தார் செலக்ட் பண்றாரு. யாரு, இஸ்ரேல் மக்களை செலக்ட் பண்றாரு. ஓகேவா? இது நம்ம வந்து டைரக்டா நம்மளோட கம்பேரிசன்ல நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 கொரிந்தியர் சபையோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், 26ஆம் வசனத்துல படிங்க. 1 கொரிந்தியர் 1:26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டாரு? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். மாம்சமான எவரும் தேவன் முன்னாடி பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களையும் தேவன் தெரிந்து கொண்டது எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, அவங்களுடைய சொந்த பலத்தினால வந்து அவங்க வந்து பெரிய இந்நாள் வரைக்கும் இல்ல. அவங்க வந்து இப்போ வரைக்கும் 1948 திருப்பி கூட்டி சேர்க்கப்பட்டு இப்போ வரைக்கும் இஸ்ரேல் சொல்லி ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்க அநேக ஜனங்களா இருந்ததுனால, பயங்கர வல்லமை உள்ள ஜனங்களா இருந்ததுனால இல்ல. அது தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அது தேவனுடைய பலத்தின்படி. அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சமான மக்கள் விட்டு இருந்தா காலியா இருப்பாங்க. ஆனா தேவனுடைய அந்த தீர்மானத்தின்படி அவங்க இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அது சாட்சியா இருக்கு. அதே போலதான் சபையின் அழைப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, எல்லாருமே தேவன் வந்து என்ன பண்ண போறது இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து சபையின் அழைப்புல வந்து அழைக்கிறது கிடையாது. தேவன் வந்து கொஞ்சம் பேரை தான் செலக்ட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். இதோட புரிதலை வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னும் கொஞ்சம் இந்த பாடத்தோட முடிவுல. இன்னைக்கு இது பாக்குறதுல முடிவுல நம்ம பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வந்து முன்னாடியே சொல்றேன். பாத்தீங்கன்னா அப்போ ஞானவான் ஒருவனும் இல்லை, புத்திமான் ஒருவனும் இல்லை. அதனால என்ன பண்ணக்கூடாதான், எதனால இப்படி சூஸ் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு. ஓகே, நான் என்னோட திறமையினால்தான், என்னுடைய ஞானத்தினால்தான், என்னுடைய பலத்தினால்தான் நான் வந்து தேவன் என்னை தெரிந்து கொண்டாரு, நான் சின்ன வயசுல இருந்து நல்லவனா இருந்ததுனால்தான், நான் நற்கிரியை செஞ்சதுனால்தான் சொல்லி ஒருவனும் சொல்ல முடியாது. அதனால்தான் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. எங்கன்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 இல்ல 10, 11 மட்டும் படிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. போதும். பாத்தீங்கன்னா தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் ஏகமாய் தப்பு செஞ்சு தேவ மகிமையை அற்று போனார்கள் சரி பார்க்கணும். ஓகே, அப்ப பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாது. ஆனா வந்து இந்த பூமியில இருக்கிற ஞானவான்கள் இல்லைன்னா வந்து பலசாலிகள் அவங்க என்ன பண்றாங்க, எங்களோட பலத்தினால நாங்க நல்லது செய்யறதுனால சொல்லி அவங்களோட சுய மேன்மையை காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா நம்ம தெளிவா நம்ம பார்க்குறோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, யாருமே இல்லை சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவனே என்ன பண்றாரு, ஆபிரகாமா இருக்கட்டும், இல்லைன்னா நோவாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து
ஏனோக்கா இருக்கட்டும், இல்லைனா ஆதாமா இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களா இருக்கட்டும், எல்லாருமே தேவன் தேடி வந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து, இதான் வழி, இதான் சத்தியம் சொல்லி இதில் நடவுங்கள் சொல்லி தேவன் என்ன பண்றாரு, வழியை காமிச்சு அவங்கள வந்து நடக்க வந்து செயல்படுத்துறாரு சொல்லி பண்றோம். ஓகேவா? அப்போ நார்மலா நீங்க பார்த்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருவனும் நீதிமான் கிடையாது, ஒருவனும் உணர்வு உள்ளவன் கிடையாது, தேவனை தேடுறவன் கிடையாது, நல்லவன் கிடையாது சொல்லி போடுறோம். அதே நேரத்துல தேவன் என்ன பண்றாராம், அப்படி நல்லவன் சொல்றவன், நான் நல்லவன், நான் நீதிமான், நான் ஞானவான், புத்திமான் சொல்லி சொல்றவன் இருந்தாலும் அவங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு காட் என்ன பண்றாரு, இழிவான ஆட்களை வந்து தெரிந்து கொண்டு வந்து இவங்க மூலமா என்ன பண்றாராம், அந்த ஞானவான்களை வந்து வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன பண்றாராம், இந்த ஆட்களை தெரிந்து கொள்றாராம். பார்க்கும்போது அப்படிதான் இஸ்ரேல் மக்களும் தேவன் தெரிந்து கொண்டாரு. உலகத்துல அத்தனை தேசங்கள் இருக்கும்போது, பயங்கர வல்லமையுள்ள ஆட்கள் இருக்கும்போது, வல்லமையுள்ள தேசங்கள் இருக்கும்போது, அநேக ஜனங்கள் உள்ள தேசங்கள் இருக்கும்போது, ஒரு இழிவான ஒரு உண்மை இல்லாத ஒரு தேசமாகி இஸ்ரேல் ஜனங்களை வந்து தேவன் தெரிந்து கொண்டார். ஓகே, அது எதுக்காகனா மேன்மை பாராட்ட ஒருவனும் இல்லாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் இப்படி செய்தார் சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்போ இதுல வந்து நம்மளுக்கு தெளிவா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் புரியுது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்னது, தேவனுடைய சம்பத்தா இருந்தாங்க, தேவனுடைய மக்களா இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராரு, வந்து மனுக்குலத்தை வந்து காப்பாற்ற வந்திருக்கும்போது, அந்த மெசியாவாகி இயேசு கிறிஸ்து வந்திருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்க எட்ரைட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது வேணா படிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். அது வந்து எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. 2:3. எபிரேயர் 1:2-3. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றிய தேவன். அப்ப பிதாக்களுக்கு தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார் சொல்லும்போது, யாருக்கு தீர்க்கதரிசிகள் கொடுத்தாரு தேவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஓகே, எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் தேவன் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய சொந்த சம்பத்தா வந்து நியமித்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்தாரு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? நியாய பிரமாணங்களா இருக்கட்டும், கட்டளைகளா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்படியே படிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்கள் சொல்லும்போது இது எப்போ எழுதுனது, அப்போஸ்தலன் பவுல் அந்த டைம்ல, அந்த 60s அந்த டைம்ல எழுதும்போது இந்த கடைசி நாட்கள் சொல்லும்போது இந்த யூதர்களுடைய டைம் ஃப்ரேம், அந்த டைம் எதுக்கு சொல்லி போகிறோம். அதை நான் எதுக்கு கடைசி நாட்கள் சொல்லி சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா குமாரன் மூலமாய் என்ன பண்ணாராம், தேவன் திருவுளம் பற்றினார் சொல்லி பார்க்குறோம். அவருடைய வார்த்தைகளை வந்து கொண்டு வந்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படி கொண்டு வரும்போது தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அவருடைய தேவனுடைய குமாரனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே யாருக்கு வந்தாங்க, இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள், தங்களுடைய சொந்த சம்பத்தாகிய இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவன் வந்து அமிச்சார் சொல்லி பார்க்குறோம். இதுல வந்து ஓமை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னதுன்னா, தேவன் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த நிறைய சர்வன்ஸ் அனுப்புறாரு, அவங்கள வந்து அடிச்சு துரத்திடுறாங்க. பின்பு தன்னுடைய ஓன் குமாரன் அனுப்பும்போது என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்றாங்க, சாவடிச்சிடுறாங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே, அப்ப என்ன பண்றாரு, அந்த ஓனர், அந்த விஞ்ஞானோட ஓனர் என்ன பண்றாரு, வந்து அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு அந்த வேற ஒருத்தங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து குத்தகை கொடுத்துட்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது வேணா அந்த ஓமையை பார்க்கலாம். ஓகே, ஓனர் ஆஃப் எ பேரபிள், மத்தேயு 21 நினைக்கிறேன். ஓகே, மத்தேயு 21 ஒரு நிமிஷம் சொல்றேன். ஆ 33 இருக்கு, படிங்க. அதை 21 மத்தேயு 21 33 38 வரைக்கும். வேறொரு ஓமையை கேளுங்கள்.
வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி எடுத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரருக்கு அனுப்பினான். தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவரை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். இந்த ஊழியக்காரர்களை யாரு? நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல படிச்சபடி அவங்க யாரு? தீர்க்கதரிசிகள். ஓகே, தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் என்ன பண்ணாரு? திருவுளம் ஊற்றினாரு. ஓகே, அவங்க மூலமா வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து இந்த ஜனங்களாகிய இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னாரு. ஓகே, பின்பு அடுத்து படிங்க. அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டி கொள்ளுவோம் பாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்திலே தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்களோ இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அது ஓமையை கேட்டு தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். ஓகே, இது மூலமா நம்மளுக்கு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. என்னதுன்னா, இந்த ஆபிரகாம் மூலமா கொடுத்த வாக்குத்தத்தம் முன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்றதுதான் தேவனுடைய நோக்கமா இருந்தது. அதுக்காக தான் தேவன் என்ன பண்றார்? அவரை வந்து ஊர் என்ற தேசத்துல இருந்து தேவன் என்ன பண்றார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஊர்ல அந்த ஆரான்னு சொல்ற இடத்துல இருந்து தேவன் வந்து அழைக்கிறார் சொல்லி போகிறோம். ஓகே, எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக தேவன் என்ன பண்றார்? ஸ்பெசிஃபிக்கா இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து தெரிந்து கொள்றார். அவங்க கொஞ்சமா இருந்த ஜனங்கள் இவங்களை வந்து தெரிந்து கொண்டு யாரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் வந்து அழைச்சிக்கார். பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை தான் தேவன் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். ஓகே, அப்போ அவங்க மூலமா தான் என்ன வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வரணும்? அங்க சபை எல்லாம் தயாராகிட்டு ரெடியா வரணும்னு சொல்லி பார்க்குறோம். புரியுதா? என்னதுன்னா, சபை சொல்ற இயேசு கிறிஸ்து கூட அங்கமா இருக்கிற சரீரமாகிய சபை என்ன ஆகணுமா? உருவாகிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? ஆரம்பத்திலேருந்தே ஒரு கூட்ட ஜனங்களை வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. ஓகே, அதுக்குன்னே சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து ஆர்மியில சேரணும் ஒரு 20 வயசுல. அப்போ அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு 8 வயசு 10 வயசுலேருந்தே என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, ஆர்மியோட மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்குறாரு. கொடுத்து கரெக்டாக அவன் வந்து என்ன பண்ணுறான்? அந்த 20 வயசில் இருக்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து அவன் போனவொன்னே செலக்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்பா பண்ணுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு கூட்டம் ஜனம் வரணும். ஓகே, அந்த ஜனத்துக்காக தேவன் என்ன பண்ணுறாரு? ஆரம்பத்திலேருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரார் சொல்லி போகிறோம். ஓகேவா? அப்போது நடுவில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் அவங்க வழி தப்பி போகாதபடிக்கு, இடதுபுறமும் வலதுபுறமும் அவங்க வந்து வழி தப்பி மற்ற ஜனங்களுக்கு கூட வந்து மிங்கிலாயிடாதபடிக்கு இந்த பரிசுத்த ஜனமா தன்னுடைய சொந்த சம்பத்தா தேவன் வந்து அவங்கள வந்து வைக்கிறதுக்காக தான் இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து தேவன் கொடுத்துருந்தா சொல்லி போகிறோம். அந்த முக்கியமான ஆளாகிய அந்த வாக்குத்தத்தத்தின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த நியாயப்பிரமாணத்தோட வேலை முடிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த கார்டியனாக இல்லைன்னா வந்து அந்த உதவியாளராக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் அந்த பேரண்ட் இல்லைன்னா பெற்றோர்கள் வந்தவொடனே, பெற்றோராகிய இல்லைன்னா வந்து இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெசியா வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அதோட வேலை முடிஞ்சிச்சு சொல்லி போகிறோம். ஏன்னா அது வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க
பசங்களை வந்து 2 பேரை வந்து அவங்க வீட்டில் வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து விட்டு போயிருக்காங்க, நாங்கள் வெளியூர் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கார்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் அவங்க பார்த்துக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பசங்களை 1 நாள் 2 நாள் பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, இல்லை இது என் பசங்க நான் தரமாட்டேன் சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த கார்டியன்ஸ் இல்லைனா வந்து அந்த பார்த்துக்கிட்டவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க பெற்றோர்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, பார்த்துக்கிட்டு நாங்கள் சொல்லிட்டு. அது மாதிரி தான் நியாயப்பிரமாணத்தை வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க விலகாதபடிக்கு, அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகாதபடிக்கு அவங்களை என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவங்களை வந்து காக்க வச்சிருந்தது சொல்லி பார்க்கணும். இது வேணா எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 23 படிங்க. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாதியா இருந்தது. கிறிஸ்துவினிடத்தில் அந்த மெசேஜ் வந்துட்டாரு, அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சு. அப்பா வந்துட்டாங்கப்பா, அப்பா அம்மா வந்துட்டாங்கப்பா, நீங்க போங்கப்பா, வீட்டுக்கு போங்கப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன பண்ணதா, அந்த நியாயப்பிரமாணம் எஃபெக்டிவா இருந்தது. அவர் வந்துட்டு பிறகு என்ன ஆயிடுச்சு, இனிமேட்டு அந்த நியாயப்பிரமாணம் கிடையாது சொல்றதுதான் நம்ம அங்க படிக்கிறோம். அடுத்து படிங்க 25. விசுவாசம் வந்த பிறகு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே நீங்க என்ன பண்றீங்களா, தேவனுடைய புத்திரலா இருக்கீங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஓகே, இது வந்து அடுத்த வந்த திட்டம் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் மக்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் போச்சு. முதலாவது எருசலேம், பின்பு யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் அந்த சபையின் அழைப்பு. அப்போ அந்த சபையின் அழைப்புன்னு சொல்றதுதான் இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் என்ன பண்றாராம், ஒரு சபையை வந்து ஒன்று பண்றாராம், ஒரு கூட்டத்தை ஒன்று பண்றாராம், சரீரமாக்கி சபையை ஒன்று பண்றாரு. அதுக்காக இஸ்ரேல் மக்களை வந்து ஆரம்பத்துல இருந்தே தெரிந்து கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். தெரிந்து கொண்டு அந்த பர்டிகுலர் ஆளாகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன பண்ணுதான், இந்த நியாயப்பிரமாணம் வந்து நின்னது சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு கார்டியன் சொல்லி போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு தமிழ்ல என்ன போட்டிருக்கு, கார்டியனுக்கு உபாத்தியா இருந்தது சொல்லி பார்க்கிறோம், டீச்சரா இருந்தது. ஃபர்ஸ்ட் கார்டியன் வந்து அந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிறகு என்ன ஆயிடுச்சு, அதோட வேலை முடிஞ்சிச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பின்பு என்னாச்சு, அது நீக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ கரெக்டா பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து சபையின் அழைப்பு மூலமா ஞானஸ்தானம் ஆவியினால பெறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சபையின் அழைப்பு ஆரம்பிக்குது. அதுக்கான பாயிண்ட் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது யூதர்கள் நிறைய பேர் வராங்க, பின்பு என்ன வராங்க, சுவிசேஷம் வந்து உலகமெங்கும் போய் பரவுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் சுவிசேஷம் வந்து பரவுது சொல்லி பார்க்குறோம். அதுதான் நம்ம எங்க படிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். ஓகே, 8:4 மட்டும் படிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப் வந்து என்ன பண்றாரு, சமாரியாவுக்கு போயிடுறாரு சொல்லி பார்க்கிறோம். சிதறி போனவர்கள், இப்போ வந்து அதிலே வந்து 1ஆம் வசனம் படிங்க. 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதியா இருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களிலே சிதறப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார் பாத்தீங்களா, அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி என்னது, எருசலேம், யூதேயா, சமாரியா அந்த மாதிரி என்னாச்சு, எல்லாம் பிரிந்து சிதறி போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சுவிசேஷம் வந்து என்ன ஆகுது, போது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, உபத்திரவம் பயங்கரமா எருசலேம் நடக்கும்போது அப்போ இந்த சுவிசேஷம் வந்து யூதேயாக்கு போது, அதே நேரத்தில் சமாரியாவில் இருக்க அநேக மக்களுக்கு போது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவ பார்த்தீங்கன்னா சபையின் அழைப்பு. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சபையை வந்து துன்பப்படுத்திருக்காங்க. சவுல் என்ன பண்றாராம்,
வீடு வீடா போயிட்டு என்ன பண்றாராம், அங்க இருக்க மக்களை வந்து ஜெயில பிடிச்சி போடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சபை உடைய அழைப்பு வந்து பெந்தைக்கோஸ்து நாள்ல ஆரம்பிக்குது. ஆனா அதோட தொடக்கம் பிகினிங் எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகே, இதான் தேவனுடைய திட்டம் ஆரம்பத்துல. இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணுமா, ஒரு சபை சொல்ற ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தை உண்டு பண்ணுமா. அதுல தலையாக யார் இருக்கணுமா, கிறிஸ்து இருக்கணும் சொல்றதுதான் தேவனோட திட்டமா இருக்கு. அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டாரு. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அவிசுவாசத்தினால என்ன பண்ணாங்க, அந்த கல்லில் என்ன பண்ணாங்க, இடரலானாங்க. யார் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா இடரல் ஆயிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பற்றி கொண்டாங்க. எனக்கு வந்து உண்மையான தகப்பன் தேவையில்லை, ஓகே, அப்பா அம்மா எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த கார்டியனே போதும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கார்டியனை பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே, அந்த உபாத்தியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இது மட்டும் போதும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த சுவிசேஷம் சொல்றது பரவ ஆரம்பிச்சது, சபை உருவாக்க ஆரம்பிச்சது பெந்தைக்கோஸ்து நாள்ல. பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்து உலகமெங்கும் ஃபர்ஸ்ட் வந்து எருசலேம், யூதேயா, சமாரியா உலகமெங்கும் என்ன பண்ணப்படுது, அப்படியே சுவிசேஷம் போகுது. அப்போ அந்த ஆரம்பம் எங்க இருந்து இருக்கு, அங்க ஆபிரகாம் கொடுத்தது தான். உன் சந்ததி மூலமா எல்லாரும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தான் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணப்படுது, ஒரு சந்ததியாகிய ஒரு சபையை வந்து தேவன் உண்டாக்குனாரு. அவங்க யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் பிள்ளைகள் சொல்லி போட்டிருக்கு. இதுதான் நம்ம கலாத்தியத்தில் கூட நம்ம படிச்ச 3ஆம் வசனத்துல. அந்த கடைசி வசனம் படிங்க. 29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, அங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ண சுதந்திரவா யாராயிட்டாங்களாம், இந்த கிறிஸ்துவ விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு. அந்த விசுவாசம் சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம், அவர் தான் மெசியா, அவர் தான் வந்து தேவனால் மரணத்திலிருந்து உயிர் தெளப்பட்டவர். 3ஆம் நாள் தேவன் அவரை வந்து உயிரோட எழுப்பினது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவர் பிதாவின் வலது பஸ்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஓகே, அவர் ஆண்டவராய் தேவன் வந்து என்ன பண்றாரு, உயர்த்திருக்காரு சொல்லி சொல்றது எல்லாத்தையும் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை பண்ணணும் சொல்லி பார்க்குறோம். அப்படி பண்றவங்க தான் யார் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்கள வந்து என்ன பண்றாரு தேவன் வந்து ஆபிரகாமின் சந்ததி சீடாக்குறாராம். தென் யூ ஆர் த ஆபிரகாம் சீடு, வாக்குத்தத்த சந்ததி ஆயிடுறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த சந்ததி, ஓகே, 2 year ஆஸ்பிரிங் சொல்லும்போது அந்த சந்ததியா நம்ம என்ன ஆகிறோமா, உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிற சந்ததியா இந்த சபையை தேவன் என்ன பண்றாரு, உண்டு பண்றாரு சொல்றது தான் நம்ம இங்க தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கிற சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதை நம்ம இன்னும் தெளிவா நம்ம பாக்குறதுன்னா இன்னும் சில வசனங்கள் பார்க்கலாம். எதுனா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-21. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. வெயிட் பண்ணுங்க. என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணாரு, எல்லா நாமத்துக்கும், இம்மை மட்டும் கிடையாது மறுமையிலையும் சொல்லும்போது என்னது, நெக்ஸ்ட் வரும் உலகத்தையும். ஓகே, இயேசு கிறிஸ்து பிலாத்து முறை என்ன சொல்றாரு, என் ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் கிடையாது. ஓகே, என்னோட ராஜ்யம் வரப்போற ராஜ்யமா இருக்கு. ஓகே, நீங்க மனுஷகுமாரனை மேகத்தில் மேல் வருவதையும் அவர் வந்து என்ன பண்றாராம், தேவனுடைய வலது பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறது நீங்க பாப்பீங்க சொல்லி அந்த வரப்போற காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? அந்த மறுமையின் காரியங்கள் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்கா இங்க நம்ம பார்க்குறோம். இங்க பவுல் வந்து எழுதியிருக்காரு, தேவன் என்ன பண்றாரு, அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி, அந்த அதிகாரங்கள், பவர், வல்லமை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி அவர் என்ன பண்றாராம், தலையாகிய சபைக்கு என்ன பண்றாராம், சபைக்கு வந்து என்ன பண்றாராம், தலையா வச்சிருக்காரு சொல்லி பார்க்குறோம். படிங்க அப்படியே 22 படிங்க. அதான் எபேசியர் 1:22. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய
நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். தலையாக தந்தருளினார். பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் ஃபார் சர்ச் அவர் என்ன பண்றாரா? சபைக்காக அவரை தலையாக தந்தருளினார். இப்ப 23 படிங்க, அடுத்த வசனம். 23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். சபைக்கு அவரை வந்து என்ன பண்றாரு? தலையாக தந்தருளினார். சபை வந்து பாடியா இருக்கா, கிறிஸ்து வந்து சரீரமா இருக்க தலையா இருக்காராம். ஓகே, சபை வந்து பாடி, கிறிஸ்து தலை இருக்காரு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முழு சரீரமா என்ன பண்றாங்களாம்? கிறிஸ்துவ சபையும் சேர்ந்து ஒரு இயக்கம், ஒரு அமைப்பா வந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்களாம்? எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக தேவன் என்ன பண்றாராம்? அவங்கள உயர்த்திருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒரு முழு சரீரமா வந்து இயங்கி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பஸ்ல இருக்காரு. சபையை என்ன பண்றாராம் தேவன்? இயேசு கிறிஸ்து மூலமா அவங்களையும் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த இடத்துலயே வந்து உட்கார வைக்கிறாராம். அது கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல், ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இது யாருக்கு சொல்றாங்க? அடுத்த வசனம் படிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றது என்றார். சபைக்கு. அப்போ சபையின் அழைப்பு சொல்றது வந்து சாதாரண அழைப்பு கிடையாது, இது மிகப்பெரிய அழைப்பு. இது கிறிஸ்துவின் சரீரமாகிறதுக்கான அழைப்பு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்து தலையா இருக்காராம், அவருடைய கூட வலது பட்சத்துல சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு தேவன் வந்து என்ன பண்றாராம்? கிருபை செய்யறார் இயேசு கிறிஸ்து மூலமா. பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அழைப்புக்கு தான், சபையின் அழைப்புக்கு நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம் சொல்றதான் இங்க பாக்குறோம். அப்ப தேவனோட திட்டம் என்னது? அது ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் மூலமா என்ன பண்றாரா? எல்லா ஜனங்களும் சந்ததி மூலம் ஆசீர்வாதம் பண்ண சொல்றது. அது தேவன் என்ன பண்றாரு? இந்த சபை மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு? செயல்படுத்துறா சொல்லி போகிறோம். சபை சரீரமா இருக்கு, அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து தலையா இருக்கா சொல்லி போகிறோம். அப்போ இந்த சபையின் அழைப்புக்கு வந்து எல்லாருமே அழைப்புக்கு வர முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வர முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அநேகர் வர முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுல சில பேர் தான் வர முடியும் சொல்லி பார்க்குறோம். வேணா படிக்கலாம் அந்த வசனங்களை கூட. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சில பேர் தான் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சபையின் அழைப்பு வந்து கொஞ்சம் பேரால தான் கண்டுபிடிக்க முடியும். few will find it சொல்லி சொல்றாங்க. ஏன் few will find it? ஏன் தேவன் எல்லாருக்குமே கொடுக்கல இந்த இதை? சபையின் அழைப்புக்கு எல்லாம் வந்து கிறிஸ்துவின் சரீரமா ஆகிறதுக்கு வந்து ஏன் வந்து எல்லாருக்குமே கொடுக்கல சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை வேணா இன்னும் சில வசனங்கள் படிங்க. எங்கன்னா மத்தேயு 13:10-11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாருங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை. அப்போ இங்க பாக்குறது என்னதுன்னா, ஸ்பெசிபிக்கான இஸ்ரேல் ஜனங்கள்லயே அந்த சீஷர்கள், ஓகே, மொத்தம் 12 பேரா இருக்கட்டும், இல்லை 70 பேரா இருக்கட்டும், இல்லை 120 பேர் வச்சுக்கோங்க. ஓகே, பெந்திகோஸ்து நாள்ல அந்த 120 பேர் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் அந்த 120 பேர் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருந்திருப்பாங்க இயேசு கிறிஸ்து காலத்தில். அப்படி இருக்கும்போது அந்த யூதர்கள் இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த 120 பேருக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாரு தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க டைமில்
ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். ஓகே, கிறிஸ்துவின் நாமத்தை யூஸ் பண்ணிருக்கிற ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். ஆனாலும் சில கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த சபையின் அழைப்பு வந்து கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்தவர்களாலே நம்ம என்ன பார்த்தோம், அவங்க சரியா தேவன் யார் கிறிஸ்து யார் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனாலே என்ன ஆக முடியாது, கிறிஸ்தவர்கள் ஆக முடியாது. ஆனால் பேரளவு கிறிஸ்தவர்களாக இவங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்க அதெல்லாம் நீங்கள் உண்மையாக அந்த திட்டத்தின்படி என்ன நம்ம போன கிளாஸ் பார்த்தபடிக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பினார். அவரை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி அவரை ஆண்டவராக வைத்தார். ஓகே, அவர் மெசியாவா இருக்கார் சொல்றது வந்து சரியா புரிஞ்சு, தேவன் வேற, யாவே தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து அவரோட வலது பசத்தில் தான் வந்து யாருக்கு வந்திருக்காரு, இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு சொல்ற அந்த தெளிவே வந்து 95% கிறிஸ்தவர்களுக்கு வந்து தெரியாது சொல்லி பார்க்குறோம். மிச்சம் இருக்க 5%லயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையா இந்த அழைப்புக்குள்ள இருக்காங்களா இல்லையா சொல்லி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய செலெக்ஷன்ல தான் இருக்கு, அவருடைய தெரிந்து கொள்ள தான் இருக்கு, தவிர நம்மளுடைய செயல்னால கிடையாது சொல்லி பார்க்குறோம், நம்மளுடைய கிரியைனால கிடையாது சொல்லி பார்க்குறோம். அப்போ முழுக்க முழுக்க தேவனுடைய செலெக்ஷன் தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதுக்கு சில 2 வசனங்கள் வந்து படிக்கலாம். மத்தேயு அதே 7ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 7 அதுல வந்து 21ஆம் வசனம் படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கரெக்ட். பாத்தீங்கன்னா இந்த திட்டமே யாருக்கு தெரியாது, சித்தமே பிதாவின் சித்தமே இங்க நாமினல் ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து தெரியாது. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலான கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையே இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும், தேவன் எனக்கு என்ன தருவார், எனக்கு நாளைக்கு என்ன பண்ணுவார், என்னோட பாடுகள்ல இருந்து என்னை காப்பாற்றணும், தேவன் எனக்கு நான் கஷ்டப்படுறேன் என்னை காப்பாற்றணும், எனக்கு உதவி செய்யணும் சொல்லி அந்த சர்க்கிள்லேயே தான் இருக்காங்க, தவிர தேவனுடைய சித்தம் என்னது, அதுக்கு நான் என்ன வகையில நான் யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும் சொல்ற வகையில அவங்களுக்கு தெரியல. அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தினும் அவங்கள பத்தி தான் இருக்கு, அவங்க குடும்பத்தை பத்தி தான் இருக்கு, அவங்க சுற்றி இருக்கிற மக்களை பத்தி தான் இருக்கு. ஓகே, மற்றபடி தேவனோட திட்டம் என்ன, அவரோட திட்டத்துக்கு நான் என்ன வகையில யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சொல்ற அந்த சரியான புரிதல் இல்லை. இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தின்படி தேவன் என்ன பண்றாரா, ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காரா. அந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் வந்து அவங்களோட திட்டத்துக்கு புரிந்து செயல்படுறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்களாம், யாரெல்லாம் வந்து ஆபிரகாம் திட்டத்துக்கு புரிந்து அந்த தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை கீழ்படுத்துறாங்களோ அவங்க தான் என்ன பண்றாங்க, தேவனோட புத்திரரா இருக்காங்க, இல்லைன்னா அவங்க தான் வந்து சபையா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிதலை கொடுக்கறது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடையவர்கள் யார், அவங்க ஃபர்ஸ்ட் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்பதான் வந்து தேவனோட சித்தத்தையே வந்து என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். கர்த்தாவை கூப்பிடுறதுனால வந்து யாரும் வர முடியாது, தேவனோட சித்தத்தை தெரிஞ்சாதான். அப்ப சித்தத்தை தேவன் யார்கிட்ட தெரிவிக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சபையாகிய தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தான் தெரிவிக்கிறார் சொல்லி பார்க்குறோம், மற்றபடி எல்லாருமே தெரிவிக்கல. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கு அருளப்படவில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரத்துல 17:6 படிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. வார்த்தைகளை பாருங்க, இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். என்னதுன்னா, நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உமது நாமத்தை வெளிப்படுத்தினேன். நாமத்தை வெளிப்படுத்தும் மூலம் என்ன பண்றாரு, தேவனுடைய திட்டத்தை என்ன பண்றாராம், இவங்களுக்கு வெளிப்படுத்துறாராம். அதான் இயேசு கிறிஸ்து. ஏன் அவங்களுக்கு சொல்லல எங்களுக்கு சொல்ல மட்டும் சொல்றீங்க சொல்லும்போது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படல சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். உம்முடையவர்கள் அவருங்க. ஓகே, நீங்க வந்து தெரிந்து கொண்டீங்க, பூமியில இருந்து என்ன பண்ணீங்க, உலக தோன்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, அவங்கள குறிச்சு அவங்கள பூமியில இருந்து தெரிந்து கொண்டீங்க. அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், கத்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு, உங்க திட்டங்கள் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன். நீங்க நான் எதுக்கு வந்தேன், என்ன பர்பஸ்க்கு வந்தேன் சொல்றது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லி சொல்றாரு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை
நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள். எதுக்காக அனுப்பினீர், ஏன் அனுப்பினீர் சொல்றது எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ தேவனுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து யாருக்கு வெளிப்படுத்தினார்? தேவன் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட சில கூட்ட மக்களுக்கு மட்டும்தான் என்ன பண்றார், இதை வெளிப்படுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். இதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கல்விமான்களுக்கும் யூ ஹாவ் hidden these things to wise எங்கன்னா மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. உமக்கு பிரியமா இருக்கிறது தேவனே. நீ என்ன பண்ணீர், ஞானவான்களுக்கும் புத்திமான்களுக்கும் மறைத்து, ஓகே, இத இந்த காரியங்களை வெளிப்படுத்தினது யாருக்கு? பிள்ளைகளுக்கு, லிட்டில் சில்ட்ரன்ஸ்க்கு, ஓகே, ஒண்ணுமே அறியாத மக்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர், அதனால உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துறார். ஐ பிரைஸ் யூ சொல்லிட்டு தேவனை துதிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு பயப்படாத சிறுமந்தையே, ஓகே, do not be afraid little flocks. எங்க இருக்குன்னா லூக்கா 12:32 படிங்க. லூக்கா 12:32. எதுக்காக லிட்டில் ஃப்ளாக்ஸ் சொல்லணும்? எப்படி இஸ்ரேல் மக்களை தேவன் தெரிந்து கொண்டாரோ அதே போல இங்க சபையின் அழைப்புக்கு என்ன பண்றாரு தேவன், ஸ்பெசிபிக்கா சில மக்களை மட்டும் தான் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, படிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஓகே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். யாருக்கு? சிறுமந்தையே, பெருமந்தை கிடையாது. இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது சுமார் 30% கிட்ட, இல்லைன்னா 25% to 30% கிட்ட இருக்காங்க. பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 2.2 பில்லியன், ஓகே, 220 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா சிறுமந்தையே சொல்லும்போது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இஸ்ரேல் மக்கள் அங்க லட்சக்கணக்கில் இருந்திருப்பாங்க இயேசு கிறிஸ்து டைம்ல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த 12 பேரோ இல்ல 120 பேரோ மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை பின்பற்ற ஒரு ஆட்களா இருக்காங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, அந்த ஞானஸ்தானம் தப்பு ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட முதலாவது ஆட்கள், பின்பு அதுக்கப்புறம் 3000 பேர் கிட்ட ஆறாவராங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, பாத்தீங்கன்னா அந்த சிறு மந்தை சொல்லும்போது உலகத்துல எத்தனையோ லட்சம் மக்கள் இருந்தாலும் அந்த ஸ்பெசிபிக்கா சபை கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த லிட்டில் ஃப்ளாக்ஸ் தான் தெரிந்து கொள்றது. எல்லாருமே சபையின் அழைப்புக்கு வரல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மக்கள் மட்டும் தான் வராங்க சொல்லி பார்க்குறோம். அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்த 36வது நாளில் பார்த்த அந்த 37வது நாளில் பார்த்த அந்த அழைப்பின் படியும், ஓகே, யாரெல்லாம் தேவன் கிறிஸ்து யாரு, அவர் கர்த்தர், இல்லைன்னா கர்த்தர் கிடையாது, அவர் ஆண்டவர் என்று அறிக்கை எண்ணும். அதே போல் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டவர், தேவனுடைய வலது பஸ்ஸில் இருக்கிறாரு. ஓகே, அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் அவரை 3ஆம் நாள் உயிர் தெழுப்பினார் சொல்றது விசுவாசி, அவர் மெசியா சொல்லி விசுவாசிக்கணும். ஸோ இந்த புரிதலோடு இருக்கிற மக்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் இவர்களை தெரிந்து கொண்ட மக்களாக இருக்கணும். ஓகே, சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம எங்க பார்க்கலாம்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4:5. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாம் இருக்கும்படி அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்து இருக்கிறார். எப்ப முன் குறித்தாரா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணாரா? நம்மள முன் குறித்தார் சொல்லி போகிறோம். ஓகே, எதுக்காக?
சன்ஷிப், அடாப்டட் சன்ஷிப்காக, அடாப்டேஷன் டு த சன்ஷிப், புத்திர ஸ்வீகாரத்துக்காக தேவன் என்ன பண்றாராம், நம்மள முன்குறித்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த முன்குறித்தவர்கள் தான் தேவன் என்ன பண்றாராம், அழைப்பு கொடுக்குறார். அந்த அழைச்சவங்களை தான் என்ன பண்றாரு, நீதிமானாக்குறார். இயேசு கிறிஸ்து மூலமா நீதிமானாக்கிட்டு அடுத்தபடியாக என்ன ஆக்குறார், மகிமைப்படுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்கறது. ஸோ இது உங்களுக்கு தெளிவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பாக பண்ணலாம்.